வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். நீங்கள் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் அமௌண்ட்டு அனுப்பும் போது அவங்களுடைய நேம் மட்டும்தான் வரும். நீங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணால் நேம் மட்டும்தான் வரும். அதன் மூலம் நம்ம பணம் அனுப்பிட்டுருக்கோம். இனிமேல் ஜூன் 30ஆம் தேதிக்கு மேலே என்ன புது ரூல்ஸ் வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன நேம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேம் தான் ஜிபேயில் டைப் பண்ணும்போது நேம் காமிக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன நேம் சேவ் பண்ணி வச்சுருந்தாலுமே அந்த நம்பரை ஜிபேலையோ ஃபோன்பேலையோ நீங்கள் ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறீங்க, அந்த நம்பரு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமு தான் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி புது ரூல்ஸ் வரப்போகுது. இனிமேல் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம்மில் நீங்கள் ஒருத்தருக்கு பணம் அனுப்பும் போது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மாற்றி வேறு யாருக்காவது அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா நேம் கரெக்டாக ஷோ காட்டிடும். ஸோ நம்ம கரெக்டான மெம்பர் தான் அனுப்புகிறோம் அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நேம் மாற்றி அனுப்புகிற பிரச்சனை, வேறு நேமில் இருக்கிற வேறு ஒருத்தருக்கு மாற்றி ஜிபே பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அது கரெக்டாக காட்டிடும். ஸோ நீங்கள் அந்த நேம் பார்த்து நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம். இது ஜூன் 30ஆம் தேதிக்கு மேலே இந்த ரூல்ஸ் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 முறை மட்டும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்க முடியும், செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 முறைக்கு மேலே நீங்கள் ஒரு நாளைக்கு பார்க்க முடியாது. அது மறுபடியும் நீங்கள் அடுத்த நாள் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிறீங்க, பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா 90 வினாடிகள் கழித்து தான் அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை நீங்கள் பார்க்க முடியும். கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸ் 90 வினாடிகளுக்கு, அதாவது 1.5 நிமிஷம் அப்புறம் தான் நீங்கள் அதை செக் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தருக்கே ஒரே அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, 2-3 டைம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மணி நேரத்திற்கு 3 வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் அமௌண்ட் சென்ட் ஆயிடுச்சா இல்லை ஃபெயில் ஆயிடுச்சா அப்படின்றத 2 மணி நேரத்துக்கு 3 வாட்டி தான் செக் பண்ண முடியும், அந்த டிரான்சாக்ஷன் சென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 31, 2025க்குள்ளே எல்லா வங்கிகள் மற்றும் பேமெண்ட் சேவை வழங்குனர்களும் தங்கள் ஏபிஐ அழைப்புகளை சரியாக கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு உறுதி கூறி அதோட ஆவணம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஏஆர்டியின் அங்கீகாரம் பெற்ற தொழில்நுட்ப தணிக்கை நிறுவனங்கள் மூலம் ஆண்டுதோறும் முறைப்படி கணக்காய் செய்யப்படும் அப்படின்னு இதை ஆண்டுதோறும் கணக்காய் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.